நான் ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு ஊர்ல சவுலுன்னு ஒருத்தர் இருந்தாரு. தேவ மனுஷங்க எல்லாரையும் தொந்தரவு சச்சரவு எல்லாமே பண்ணாரு. அப்படி இருக்கும்போது பவுலு எல்லா தெய்வ மனுஷங்களையும் கொண்டாரு. ஒரு நாள் ஒரு குதிரையில போயிட்டு இருக்கும் போது கடவுள் அவரை சமைச்சாரு. அப்புறம் பவுலுக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு. இருங்க 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 இருங்க, பவுலா சவுலா? இந்த கேள்வி நிறைய பேர்ல நம்மளுக்கு இருக்கும். நம்ம எப்படி நினைப்போம்? சவுலுன்றது அவர் கிறிஸ்தவர் ஆகிறதுக்கு முன்னாடி பேரு, பவுல் கிறிஸ்தவர் ஆனதுக்கப்புறம் பேரு. அப்படி இல்லை. இது லத்தீன் மொழியில பவுல், அதாவது சவுல் ஹீப்ரு. அப்படி இருக்கும்போது ஹீப்ரு மொழியில அவர் சவுல்னு நினைப்பாங்க, லத்தீன் மொழியில அவர் பவுல்னு நினைப்பாங்க. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. வேறு வேறு மொழியில வேறு வேறு அழைக்கிறோம். எப்படி நம்ம தமிழ்ல பேதுருன்றோமோ, இங்கிலீஷ்ல பீட்டர்ன்னு சொல்றோமோ, அந்த மாதிரி தான். அதனால நம்ம ஞானஸ்தானம் எடுத்தா வாழ்க்கையை மாற்றணும், பேரை மாற்றக்கூடாது. இதுதான் நம்மளுக்கு வேதத்துல இருந்து கற்றுக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நான் நம்புறேன். God bless you.